இங்கே இந்த பொண்ணு அவளோட குருஜி சொன்ன மாரியே ஆட தெரியாதுன்னு சொன்ன பசங்களையே நல்லா கத்து கொடுத்து ஆட வச்சு இவளோட குருக்கு முன்னாடி ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறா. ஆனா ஹீரோ ஒழுங்கா கிளாஸுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவ இருந்தா அரங்கேற்றம் நடக்காதுன்னு அவங்க கிட்ட சலங்கை கொண்டு வர சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுறா. அப்ப வந்து குருஜியும் இவங்களோட ஆட்டத்தை பார்த்து பாராட்டுறது இந்த பொண்ணு காதம்பரி நாடகத்தை அரங்கேற்றலாமான்னு கேட்கறா. அது மட்டும் வேணாம், வேற கதை இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ஹீரோ வந்துறாரு. இதை பார்த்ததுமே கோவப்பட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா நீ நைட்டு குருஜி தூங்கும் போது ஒரு சத்தம் கேட்டு வெளியே போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு வெறித்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே உன்னோட உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் காதம்பரி நாடகத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதையை பண்ணாதான் இந்த காதம்பரியோட உண்மை வெளியே வந்து இந்த ஊருக்கே தெரிய வரும்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவரும் யோசிச்சுட்டு அங்க வந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் இந்த குருஜி இந்த பொண்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காதம்பரி நாடகத்தை நடத்தலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட பிரசிடென்ட் ஆளுங்க பிரசிடென்ட் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே குருஜி இந்த பக்ஷன்ல அசிங்கப்படுத்துறாதான் இந்த காதம்பரியை பத்தின உண்மை வெளியே வரான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணதுக்காக அனுப்பி விடுறாரு. ஆனா அப்பன் பார்த்து ஹீரோ கோவத்துல இந்த பொண்ணு கிட்ட டான்ஸ்ல சேலஞ்ச் வைக்கிறான். அப்ப டான்ஸ் ஆடும்போது ரெண்டு பேரும் எமோஷனல கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த இவனுங்க இந்த பொண்ணு இந்த கோயிலை அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரசிடென்ட் அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு.